அம்பேத்கர் அப்படி தொட்டா தீ பற்றி எரியுங்க. ஒரு ஆளு பேரை கேட்டா சங்கி பயல்களுக்கு தூக்கமே வராதுன்னா அது ஒரே ஆளு புரட்சி அம்பேத்கர். 2 நாள்ல இந்த மோடி சொல்லிடுவாரு, மன்னிப்பு கேளுப்பா, தேவையில்லாத பிரச்சனை வளர்க்காம போய் காலில் விழுப்பா, நமக்கு தான் பரம்பரை சவார்கர் பரம்பரை தான், மன்னிப்பு கேட்டு தான் நம்ம வளர்ந்துருக்கிறோம். தமிழ்நாட்டில் இன்னைக்கு நிறைய இடத்துல அம்பேத்கருடைய சிலைகள் கூண்டு போட்டு வைத்திருக்காங்க. அதை இந்த தமிழ்நாடு அரசு எடுக்குமான்னு கேட்குறாங்க. புரட்சி அம்பேத்கருக்கு கூண்டு போடாதீங்க, எல்லாருக்கும் விடுதலையை வாங்கி கொடுத்தவர், அவருக்கே கூண்டுல போட்டு நீங்க அடைக்கிறது என்பது இது நீங்க புரட்சி அம்பேத்கருக்கு அல்ல, ஜனநாயகத்திற்கு நீங்க செய்கின்ற துரோகம். பானங்கட்டாவில பார்த்து நான் கேட்கிறேன், ஏண்டா ஒரே நாடு ஒரே தேர்தல் கொண்டு வர்றீங்களே, ஒரே நாடு ஒரே ஊர் உருவாக்க முடியுமா? பாராளுமன்றம் ஒரு கோயில் என்றால் அங்க இருக்கிற தெய்வம் எது? அரசியலமைப்பு சட்டம் தானே, அரசியலமைப்பு சட்டம் தானேங்க. அதை உருவாக்கி புரட்சி அம்பேத்கரை நக்கல் பண்ற மாதிரி நீங்களாம் அம்பேத்கர் அம்பேத்கர் அம்பேத்கர்னு சொல்றீங்க, அதுவே பகவான் பகவான் சொல்றீங்கன்னா உங்களுக்கு 7 தலைமுறைக்கான உங்களுக்கு புண்ணியம் கிடைக்கின்றாங்க. பைத்தியக்கார பயல்களா, எங்களுக்கு பாவம் புண்ணியத்தில் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. புரட்சி அம்பேத்கர் அன்னைக்கு சொல்லி, நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட், உங்கள் பழைய வீட்டை புதிய வீடாக மாற்றலாம் வாங்க. வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் விசிகாவின் மாநில இளைஞரணி செயலாளர் திரு சங்கத்தமிழன் அவர்கள். வணக்கம். வணக்கம். இந்தியாவே எனக்கு ஸ்தம்பிச்சு கொண்டிருக்கின்றது. அமித்ஷா அவர்கள் அம்பேத்கரை குறித்து பேசின அந்த பேச்சுக்காக இன்றைக்கு தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் இந்திய அளவிலே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு போராட்டம் பாஜகவிற்கு எதிராக, அமித்ஷாவுக்கு எதிராக வெடித்திருக்கு. குறிப்பாக தமிழ்நாட்டில் இன்னைக்கு விசிகா தமிழ்நாடு முழுக்க மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தை போராட்டத்தை முன்னெடுத்திருக்கீங்க. இந்த விளைவை பாஜக மன்னிப்பு கேட்குமா? அமித்ஷா அவர்கள் பதவியிலிருந்து விலகுவார்னு எதிர்பார்க்குறீங்களா நீங்க? அமித்ஷா பதவியில் இருந்து விலகும் வரை போராட்டம் தொடரும். ஆனால் எங்களுக்கு இப்பொழுது கிடைத்த செய்தி, அமித்ஷா அவர்களும் மோடி அவர்களும் தனியாக ராகுலை சந்தித்து காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர், யார் அவர் பேர் என்ன, மல்லிகார்ஜுன கார்கே அவர்களையும் சந்தித்து தயவு செய்து இந்த பிரச்சனை இதோடு விட்டுருங்க, நாங்கள் தெரியாமல் எதை பேசிட்டோம் அப்படின்ற மாதிரி பேசியதாக செய்தி கிடைத்து கொண்டிருக்கிறது. ஒரு காலத்தில் இதே மோடி தான் சொன்னார், என்னம்மா சொன்னார், காங்கிரஸ் முத் பாரத், காங்கிரஸ் இல்லாத இந்தியா அப்படின்ற மாதிரி டயலாக் விட்டார். ஆனால் இன்னைக்கு புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் இவர்கள் இருவரையுமே காலடியில் விழ வைத்திருக்கிறார். கார்கே யார்? ஒரு தலித் சமூகத்தை சார்ந்தவர், இன்னைக்கு காங்கிரஸ் என்ற மாபெரும் இயக்கத்துடைய தலைவராக இருக்கிறார். ராகுல் காந்தி யார்? இந்த தேசத்திற்காக தனது தந்தையாரையும் இழந்திருக்கிறார், தனது பாட்டியையும் இழந்திருக்கிறார் இந்த தேசத்திற்காக. அப்படிப்பட்ட ஒரு காலடியில் விழுந்திருக்கிறார்கள் என்பதே ஜனநாயகத்துக்கு கிடைத்திருக்கிற ஒரு மாபெரும் வெற்றி. ஆனால் இதற்கு முன்னால் நான் என்ன கருத்து, நீ ஒன்று கேட்டீங்க, விடுதலை சிறுத்தைகள் இன்னைக்கு பண்ணியிருக்குன்னு. இப்போ தெரியுதா விடுதலை சிறுத்தைகள் என்னன்னு? தெரியும் நினைக்கிறேன், உங்களை மாதிரி நெறியாளர்களுக்கும் மக்களுக்கும் தெரியும் நினைக்கிறேன். ஒரு கொள்கை சார்ந்து கோட்பாட்டு சார்ந்து இயக்கக்கூடிய ஒரே அமைப்பு இந்தியாவிலே விடுதலை சிறுத்தைகள் தான். புரட்சி அம்பேத்கர் பதிவு செய்வார், முக்கியமானது, இந்தியா இந்து மதத்தால் அழியும் இருக்காரு. யார்? புரட்சி அம்பேத்கர் அந்த காலம் சொல்லியிருக்காருங்க. எவ்வளோ ஒரு தீர்க்க தரிசியாக சொல்லியிருக்காரு பார்த்தீங்களா? அதை நம்ம தடுத்தே ஆகணுன்றாரு. அந்த கருத்து ஒன்று சொல்கிறாரு, சொல்லி முடிச்சுட்டு அதை தடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அதுக்கு என்ன சொல்லுகிறார்? வருங்காலங்களில் நான் இல்லாமல் போவேன், அது இயற்கை நீதி. வருங்காலங்களில், ஏன்னா வயதில் நான் சொல்கிறது, அவர் 1952 சொல்கிறாரு, பம்பாயில் ஒரு யூனிவர்சிட்டியில் பேசும் பொழுது, வருங்காலங்களில் நான் இல்லாமல் கூட போவேன், ஆனால் சில கட்சிகள் மதத்தை மட்டுமே மையமாக வைத்து இந்த நாட்டை துண்டாட பார்ப்பார்கள். அந்த காலகட்டத்தில் உயிரை கொடுத்தாவது இந்த தேசத்தை காப்பாற்ற வேண்டும் எனது தொண்டர்கள். அப்புறம் எப்படி புரிஞ்சுக்கிட்டா அம்பேத்கருக்காக விசிகா உயிரையும் கொடுக்கும் அப்படின்றத? அதுதானே நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. எங்க தலைவர் இன்னும் அறிவிக்கலைங்க, எங்கனை பிரகடனப்படுத்தலைங்க. இப்போ கூட நான் உங்களுக்கு முன்னாடி உட்கார்ந்து இருக்கேன்னா என்னை காலையில் கைது பண்ணி விட்டார்கள். இப்போதான் என்னை வெளியே விட்டுருக்குறாங்க. அசோக் நகர் தெரியுமில்ல, 100 அடி சாலை, சென்னையில் ஒரு மைய பகுதி, அங்க ஒரு மாபெரும் பஸ் மறியலை பண்ண விடுதலை சிறுத்தைகள் சார்பாக பல தோழர்கள் என்னோடு சேர்ந்து 100க்கும் மேற்பட்ட தோழர்களை சிறையில் அடைத்திருந்தார்கள். இப்பதான் நாங்க வெளியில ரிலீஸ் ஆகி வெளியே வந்திருக்கிறோம். அப்ப யார்ட்டையும் சொல்லல. பாத்தீங்களா ட்ரெயின்லாம் பாத்தீங்களே? ஆமா ஆமா. ஏங்க ட்ரெயின் ஓடிட்டு இருக்கா? எல்லா ட்ரெயினும் ஒரு 1/2 மணி நேரம் 1/2 அன் அவர் அங்க நிப்பாட்டி தான் ஓட்டிட்டு இருக்கிறாங்க. எல்லாம் தம்பிமார்கள், இளம் சிறுத்தைகள், இன்னும் விடுதலை சிறுத்தைகள் குதிக்கிறாங்க உள்ள போய். தலைவர் எங்க சொல்லாமே எப்படி சொல்லியிருந்தாருன்னா தாங்குமா? இதை பார்த்துட்டு பல கட்சி குதிக்கிறாங்க. சில கட்சி அறிக்கை தருது, சில கட்சி திடீர்னு புரட்சி அம்பேத்கர் மேல ஒரு பாசத்தினால அவங்க பொங்குறாங்க. அதனால யாருக்கு கிடைத்த வெற்றி?
விடுதலை சிறுத்தைகளுக்கு கிடைத்த வெற்றி. வரலாற்றில் வந்து அம்பேத்கர் அப்படி தொட்டா தீ பற்றி எரியுங்க. நீ நினைச்சுக்கிறாங்க அம்பேத்கரை, அதாவது இங்கே பாருங்க, தேசமே நம்ம இந்தியான்ற தேசமே ரெண்டு யுத்த கலந்தேன். ஒன்று அம்பேத்கரை சார்ந்தவர்கள், இன்னொன்று அம்பேத்கருக்கு எதிர்ப்பானவர்கள். இந்தியாவுடைய வரலாறு அவ்வளோங்க. நீ இந்தியாவுடைய வரலாறு என்ன? அம்பேத்கர் கேட்டாங்க இந்தியாவின் வரலாறு என்பது என்ன அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. அவர் என்ன சொன்னாரு? அம்பேத்கர் சொன்னது பௌத்தத்திற்கு எதிரான புரட்சி, எதிர்ப்புரட்சி, பார்ப்பனியத்திற்கும் பௌத்தத்திற்கும் நடந்த ஒரு யுத்தம் தான். அவர் சொன்னாலும் கீழே சொன்னீங்க, அதாவது பிராமணியத்திற்கும் பௌத்தத்திற்கும் நடந்த யுத்தம் தான் அப்படின்னு புரட்சி அம்பேத்கர் வந்து பதிவு செய்கிறார். சங்கத்தமிழ் பதிவு செய்கிற இந்த தருணத்தில் வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடு என்ற தொலைக்காட்சியின் மூலமாக நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். இப்ப நடக்கின்ற இந்த யுத்த களமே அம்பேத்கரா, அம்பேத்கருக்கு எதிரானவர்களா, சங்கிகளா, ஜனநாயகமா? இதுதான் இப்ப நடந்த யுத்த களம். இந்த யுத்த களத்தில் நாங்கள் வெற்றி பெற்றுக் கொண்டிருக்கிறோம். நீங்க பாத்தீங்கன்னா பார்லிமெண்ட் ஒரு போட்டோ நான் உங்களுக்கு தரேன் பாருங்களேன். போட்டோ வச்சுட்டாங்க எல்லா இடத்துலையும், எல்லாம் அம்பேத்கரா உட்கார்ந்து இருக்கிற மாதிரி தெரியுது. கர்நாடக சட்டமன்றத்தில் எந்த பக்கத்து பார்த்தாலும் இவர் அம்பேத்கர் போட்டோ வச்சிருக்கிறாங்க. எவ்வளவு பெரிய வரலாறு, எவ்வளவு பெரிய சிறப்பு. அதாவது இன்னைக்கு இந்தியாவில் வந்து ஒரு ஆளு பேரை கேட்டா சங்கி பயல்களுக்கு வந்து தூக்கமே வராதுன்னா அது ஒரே ஆளு புரட்சி அம்பேத்கர். அவர் செத்து போய் இன்னைக்கு ஏறக்குறைய 1956 செத்தாரு. எத்தனை ஆண்டுகள் ஆயிடுச்சுன்னு கணக்கு பண்ணிக்கிறீங்க. இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகும் சங்கி பயல்களுடைய தூக்கத்தை கெடுத்துக் கொண்டிருக்கின்ற, சங்கிகளுக்கு நேராக யுத்தம் செய்து கொண்டிருக்கின்ற மாபெரும் தலைவர் தான் புரட்சியாளர் அம்பேத்கர். அவருடைய தொடர்ச்சி தான் எங்க தலைவர். ஏன்னா அம்பேத்கர் என்ன சொன்னார்னா, பலியிடப்படுவது ஆடுகளைத்தான், சிங்கங்களை அல்ல அப்படின்னாரு. அம்பேத்கர் சொன்ன முழக்கம்ங்க, முக்கியமான முழக்கம்ங்க. எங்க தலைவர் அதோடைய தொடர்ச்சியை சொல்றாரு, அண்ணலே இனியும் நாங்கள் ஆடுகள் அல்ல, இளிச்சவாய கூட்டமும் அல்ல, சீரிப்பாயும் விடுதலை சிறுத்தைகள். தலைவர் சொன்னது அந்த தொடர்ச்சியா இருக்கிறதுனாலதான் இன்னைக்கு இன்னொரு விஷயம் சொல்லட்டுமா, இந்தியாவிலேயே மிக சிறப்பாக எல்லா மாவட்டத்திலையும் மாபெரும் ஆர்ப்பாட்டம், ரயில் மறியல், பஸ் மறியல், இன்னும் சொல்ல போனா அமித்ஷாவுடைய உருவப்பொம்மை எரிப்பு நடத்தி காட்டிருக்கிற ஒரே கட்சி விடுதலை சிறுத்தைகள். இது வரலாறு. இதை போலவே எல்லா மாநிலங்களிலும் எல்லா தலைவர்களும், சங்கி தலைவர்களை தவிர எல்லாம் பயங்கரமான ஆர்ப்பாட்டங்கள், போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. நீங்க கேட்ட கேள்விக்கு நான் வருகிறேன். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் வெள்ளை பேப்பர்ல. இன்னும் 2 நாள்ல ஒரு அறைக்குள்ள போய் மன்னிப்பு கேட்டார்ல அமித்ஷா, 2 நாள்ல இந்த மோடி சொல்லிடுவார், ஏய் மன்னிப்பு கேளுப்பா, தேவையில்லாத பிரச்சனை வளர்க்காம போய் காலில் விழுப்பா, நமக்கு தான் பரம்பரை வந்து சவார்கர் பரம்பரை தான், மன்னிப்பு கேட்டு தான் நம்ம வளர்ந்துருக்கிறோம். வெள்ளக்காரன்ட்ட மன்னிப்பு கேட்டோம்ல, நம்ம வந்து அவங்க காங்கிரஸ்காரன் கேட்க வேணாம், நம்ம புரட்சி அம்பேத்கர் போய் மன்னிப்பு கேட்டுருவோம்னு கேட்டு விடுவார். கேட்கவில்லை என்றால் அவன் வந்து எங்கேயும் வந்து அரசியலை நடத்த முடியாது. இந்த நாளில் வந்து திமுகவும் போராட்டத்தை அறிவிச்சிருந்தாங்க. குறிப்பாக வந்து திரு RS பாரதி கூட பேசிட்டு இன்னைக்கு கலந்துட்டு பேசிட்டு இருந்தாரு. இன்னைக்கு நம்மளாம் உருவாகிடுறோம், நமக்கெல்லாம் வந்து சட்டமன்றத்துக்கு போகிறோம், பார்லிமெண்ட்டுக்கு போகிறோம்னா கூட இதுக்கெல்லாம் காரணம் அம்பேத்கர் தான் வாங்கி கொடுத்துருக்காரு உரிமை அப்படின்னு சொல்லிட்டு RS பாரதி பேசுகிறா. அதான் கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கின்றது. திமுகவும் இன்னைக்கு அம்பேத்கருக்காக ஆர்ப்பாட்டத்தை அறிவிச்சதை எப்படி பார்க்குறீங்க? இது விடுதலை சிறுத்தையில் கிடைத்த மாபெரும் வெற்றி, புரட்சியாளர் அம்பேத்கருடைய கொள்கையில் கிடைத்த வெற்றி. ஒரு காலத்தில் சில முக்கியமான கட்சி 2ஆம் கட்ட தலைவர்கள் சொன்னாங்க, நாங்கள் போட்ட பிச்சையில் உங்களுக்கு நீதிமன்றம்லாம் போன்னு சொன்ன அதே தலைவர்மார்கள் இன்னைக்கு உண்மையை உணர்ந்து சொல்லுகிறார் என்றால் எவ்வளவு பெரிய ஒரு வரலாற்று சிறப்பு. நாங்களாம் தீண்டப்படாதவர்களா என்று சொன்னவர்கள் எல்லாம் இன்று போராடி கொண்டிருக்கிறார்கள். அப்போ எவ்வளவு பெரிய வெற்றி. எல்லா கட்சியுங்க மாபெரும் போராட்டங்கள். சும்மா அது வந்து சாதாரண விஷயம் இல்லை. அவங்களே பாவம் தூங்க முடியாமல் கிடக்கிறாங்களாம். யார் சங்கி பயலு என்னடா அது தேவையில்லாமல் இருந்தாலும் அமித்ஷா வாயை விட்டுட்டு போய் மாட்டிக்கிட்டாரு அப்படின்ற ஒரு சிக்கலில் இருக்கிறாங்க. பரவாயில்ல, மன்னிப்பு 2 நாள் கேட்டுருவாங்க. இப்போ இந்த நேரத்தில் இன்னொன்று கேட்குறேன் நான். நேற்றைக்கு நம்ம தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரும் துணை முதலமைச்சர் 2 பேருமே வந்து அம்பேத்கருடைய புகழ் ஓங்குக, அம்பேத்கரை வெல்கன்னு சொல்லிட்டு ட்விட்டர்லாம் வந்து போட்டாங்க. தமிழ்நாட்டில் இன்னைக்கு வந்து நிறைய இடத்துல வந்து அம்பேத்கருடைய சிலைகள் வந்து கூண்டு போட்டு வைத்திருக்காங்க. அதை வந்து இந்த தமிழ்நாடு அரசு வந்து எடுக்குமான்னு கேட்குறாங்க. நான் இளைஞர் எழுச்சி பாஸ்டரை பொறுப்புக்கு நான் வந்த பிறகு நான் அறிவித்து நான் செயல்பட்ட முதல் போராட்டமே அது. நான் உங்களுக்கு ரெக்கார்டு தர்றேன். அப்போ அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அந்த காலகட்டத்தில் நாங்கள் நேரடியாக சென்று அந்த காலத்தில் இருந்த முதல்வருடைய தனிச் செயலாளரை நேரடியாக சந்தித்து நாங்கள் மனு கொடுத்துருக்கிறோம். ஐயா, புரட்சி அம்பேத்கருக்கு வந்து கூண்டு போடாதீங்க, எல்லாருக்கும் விடுதலை வாங்கி கொடுத்தவர், அவருக்கே கூண்டுல போட்டு நீங்கள் அடைக்கிறது என்பது இது வந்து நீங்கள் புரட்சி அம்பேத்கருக்கு அல்ல, ஜனநாயகத்திற்கு நீங்கள் செய்கின்ற துரோகம்.
ஆனால் அப்படி செய்யாதீங்க அப்படின்னா சரி நான் எங்களுக்கு பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க செய்கிறோம், நாங்கள் இது வரைக்கும் செய்யலை. இப்போ இந்த நடக்கிற இந்த போராட்டங்களை எல்லாம் பார்த்த பிறகு நிச்சயமாக செய்வார்கள். இந்த விஷயமாக கூட எங்கள் கட்சியோட எம்எல்ஏ அண்ணன் யார் சிந்தனை செல்வன் அவர்கள் சில நாட்களுக்கு முன்னால் என்னிடம் பேசினார். இதுக்கு ஒரு நியூ டெக்னாலஜி எப்படின்னா அந்த கவர் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அந்த கூண்டு மாதிரி இல்லாமல் கிளாஸில் இந்த டெக்னாலஜிலாம் வெளிநாடுகள்லாம் இருக்கும். அலுமினியத்திலே வந்து அலுமினியம் ஆனால் கிளாஸ் மாதிரி இருக்குங்க, அதை அப்படியே கவர் பண்ணுற மாதிரி. வெளியிருந்து பார்த்தோன்னா கூண்டு மாதிரி தெரியாது, ஆனால் கிளாஸில் கவர் ஆன மாதிரி இருக்குது. அதை நீ கல்லை விட்டு எரிஞ்சாலோ இல்லை எதுவும் பண்ணால் அது உடையாது. அப்படி நியூ சிஸ்டம்லாம் இருக்குது. ஆனால் நம்ம ப்ரொப்போசல் பண்ணுவோம் தமிழக முதல்வருக்கு. ஏன் அந்த கூண்டை எடுத்துட்டா என்ன, ஏன் அப்படி கல்லை விட்டு தற்குறிப்பையில தான் இருக்கிறாங்க நாட்டில். அப்போ ஒரு முறை எங்கள் தலைவர் சொன்னாரா சொல்லியா, அம்பேத்கர் சிலையின் பக்கம் வருவதற்கு உங்களுக்கு தகுதி இல்லை. மதுரையில் அந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு அடிச்சு இங்கே பயில விரட்டினாங்களே, விரட்டலையா? அது 2 பெண் சிறுத்தைகள். உங்களுக்கு தெரியுமா வரலாறு? பாண்டியம்மா என்ற ஒரு பெண் மகள், பாண்டியம்மாள் ஒரு மாவட்ட செயலர், முன்னாள் மாவட்ட செயலர் இருக்காங்க, அவங்க இல்லை இன்னொரு பாண்டியம்மாள் அடிச்சு விரட்டினாங்க. அவங்க சேர்ந்த பொறுப்பாளர்கள் யார, ஒரு சங்கி பயல யாரு, அர்ஜுன் சம்பத் வந்து அடித்து விரட்டினார்கள். அதுல கேஸ் இருக்குது. இன்னைக்கு தெரியுதா? புரட்சி அம்பேத்கர் நக்கல் பண்ணுவாங்க. எங்க தலைவர் அப்பயே முன்னுணர்ந்து அம்பேத்கரின் பக்கம் வருவதற்கு உங்களுக்கு தகுதி இல்லை, அவருக்கு சிலைக்கு மாலை போடுவதற்கு தகுதி இல்லைன்னாரு. இன்னைக்கு பாருங்க நக்கல் பண்றாங்களா பண்ணலையா? அதுவும் பாராளுமன்றத்தில் அந்த சட்டமன்ற அந்த பாராளுமன்றத்துடைய அந்த முக்கியமான ஒரு, அதாவது பாராளுமன்றம் ஒரு கோயில் என்றால் அங்கே இருக்கிற தெய்வம் எது? அரசியலமைப்பு சட்டம் தானே, அரசியலமைப்பு சட்டம் தானேங்க. அதை உருவாக்கிய புரட்சி அம்பேத்கரை நக்கல் பண்ணுற மாதிரி நீங்களாம் வந்து அம்பேத்கர் அம்பேத்கர் அம்பேத்கர்னு சொல்கிறீங்க, அதுவே பகவான் பகவான் சொல்றீங்கன்னா உங்களுக்கு 7 தலைமுறைக்கான உங்களுக்கு வந்து புண்ணியம் கிடைக்குன்றாங்க. பைத்தியக்கார பயல்களா, எங்களுக்கு பாவம் புண்ணியத்தில் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. புரட்சி அம்பேத்கர் அன்னைக்கே சொல்லியிருக்காரு. அவருடைய புத்தாண்டிஸ் தம்மால எங்களுக்கு பாவத்தை பற்றியோ புண்ணியத்தை பற்றியோ சொர்க்கத்தை பற்றியோ நரகத்தை பற்றியோ கடவுளை பற்றியோ பிசாசுகளை பற்றியோ எனக்கு நம்பிக்கை இல்லை. என் மக்களுக்கு வாழும் காலத்திலேயே நான் சொர்க்கத்தை உருவாக்குவேன். அதனால இடஒதுக்கீடு, அதனால இந்த உரிமைகள் எவ்வளவு ஒன்றா ரெண்டாங்க. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா உருவாக்குனது யாருங்க? யாருங்க? அம்பேத்கர் தான். இன்னைக்கு சொல்லணும்ல, மேனேஜ்மெண்ட் வாட்டர் ரிசோர்ஸ் டிபார்ட்மெண்ட்டை முதல் உருவாக்கியது யாருங்க? புரட்சி அம்பேத்கர். இப்போ உங்கள் ஆஃபீஸில் வந்து 8 மணி நேரத்துக்கு மேலே வேலை நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்கள் தொண்டர் உங்கள் தொழிலாளர்கள் உங்கள் கேள்வி கேட்டு ஓவர் டைம் கொடுப்பாங்க, கேள்வி கேட்பாங்க. அதை உருவாக்கியது யார்? புரட்சியாளர் அம்பேத்கர். அதே நேரத்தில் பெண்களுக்கு உரிமை, சொத்துல சம உரிமை உருவாக்கியது யார்? புரட்சியாளர் அம்பேத்கர். இந்தியாவுடைய தேசிய கொடியில் அந்த சக்கரத்தை உருவாக்கியது யார்? புரட்சியாளர் அம்பேத்கர். அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்குனது அம்பேத்கர். உங்களை மாதிரி ஆட்கள் மக்களுக்கு தெரியும். இதெல்லாம் அவருடைய வரலாறுங்க. அவ்வளவு பெரிய வரலாற்று தலைவன் தான் புரட்சி அம்பேத்கர். அவரை நீ டச் பண்றேன்னா உனக்கெல்லாம் எவ்வளவு திமிரு தானே, திமிரு. அதாவது என்ன, அவங்க சவார்கர் ஃபேமிலி தானே, டப்புன்னு மன்னிப்பு கேட்டுக்கிறோம் அப்படின்ற தைரியத்தில் பண்ணாங்க. ஆனால் இன்னைக்கு அரசியலில் பிஜேபி 10 ஆண்டுகளுக்கு பிறகு தொடர் வெற்றி தானே, 10 ஆண்டுகளுக்கு பிறகு பாதாளத்தில் போய் விழுந்து கிடக்கிறார்கள். இப்போது இந்த விவகாரத்தில் பிரதமர் மோடி என்ன சொல்கிறாருன்னா, அம்பேத்கரை பற்றி பேசுறதுக்கு காங்கிரஸ் தகுதி கிடையாது, ஏன்னா அம்பேத்கரை தோற்கடிச்சதே நீங்கள் தான், உங்களால் தான் வந்து அவர் அமைச்சர் பதவியை ராஜினாமா பண்ணார், நீங்களாம் அம்பேத்கரை பற்றி பேசலாமா சொல்லிட்டு காங்கிரஸ்க்கு வந்து ஒரு தக்க பதிலடியை மோடி அவர்கள் வந்து கொடுக்குறாரு. எப்படி பார்க்குறீங்க? இந்த 2 இதுக்கு மோடி மாதிரி ஒரு சித்து விளையாட்டுக்காரர், மோடி சித்த, அதனால் மோடி மஸ்தான்னு சொல்லுவாங்க தெரியுமில்ல, அது மாதிரி சொல்கிறதுல பயங்கர கில்லாடி. அதுக்கு விளக்கம் எனக்கு தலைவரே கொடுத்துட்டார். இருந்தால் அந்த விளக்கத்தை மீண்டும் நான் உங்கள் தொலைக்காட்சியில் பதிவு செய்ய விரும்புகிறேன். ஃபர்ஸ்ட் எடுத்தமே புரட்சி அம்பேத்கரை தோற்கடித்தது காங்கிரஸ் அல்ல, அந்த காலகட்டத்தில் இருந்த சங் பரிவார் ஆர்எஸ்எஸ். அதுக்கு விளக்கம் கொடுக்குறாரு. புரட்சி அம்பேத்கர் எலெக்ஷனில் வந்து தேர்தல் ரீதியாக எதிர்த்துன்றது யார? காங்கிரஸ். அதில் மாற்று கருத்து இல்லை, ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் அவங்களுக்கு சித்தாந்தத்தை சொல்லி புரட்சி அம்பேத்கர் வெற்றியே பெறக்கூடாது வேலை பார்த்தவர்கள் ஆர்எஸ்எஸ். ஏன் வேலை பார்த்தாலும் அந்த நேரத்தில் புரட்சி அம்பேத்கர் சொல்றாரு, நீங்கள் வந்து மிலிட்ரிக்கு வந்து நிறைய காசுகளை ஒதுக்குறீங்க. இந்தியா சுதந்திரம் அடைந்த பிறகு பட்ஜெட் போட்டாங்களா, அந்த பட்ஜெட்டில் இந்தியாவுக்கு நீங்கள் நிறைய எதை ஒதுக்குறீங்க? மிலிட்ரிக்கு ஆர்மிக்கு நிறைய பணத்தை ஒதுக்குறீங்க. அது தேவையில்லாத வேலை. ஏன் ஒதுக்கணும்? நீ அந்த நேரத்தில் பாகிஸ்தான்கிட்ட உங்களுக்கு பிரச்சனை இருந்துச்சு, அந்த பாகிஸ்தான் நல்லுறவுல போக வேண்டியதானே? என்ன பிரச்சனை? பாகிஸ்தான் வந்து காஷ்மீரில் சிக்கலை உருவாக்குறாங்க. அப்போ எங்கெல்லாம் இஸ்லாமியர்கள் அடர்த்தியாக வாழ்கிறார்களோ ஒரு வாக்கெடுப்பை எடுத்து நீங்கள் அவரிடம் கொடுத்து விடுங்கள். இன்னொரு வாக்கெடுப்பு எடுத்து யாரெல்லாம் இந்தியாவுக்கு வர விரும்புகிறோம் இந்தியாவில் ஒப்படைத்து விடுங்கள். அதே நேரத்தில் பௌத்தம் சார்ந்த மக்களும் அங்கு இருக்கிறார்கள், அவர்கள் பௌத்தராக பிரகடனப்படுத்தி அவர்கள் தனி நாடாக அறிவியுங்கள், இல்லை என்றால் நம்மளும் சேர்த்து விடுங்கள். இதுதான் புரட்சி அம்பேத்கர் சொன்னதுங்க. அதை ஏற்றுக்கொள்ள முடியாத அந்த ஆர்எஸ்எஸ் கும்பல் புரட்சியாளர் அம்பேத்கர் மீண்டும் வெற்றி பெற்று பாராளுமன்றத்துக்கு உள்ளே சென்றால் நாட்டுக்கு சிக்கல். நாட்டுக்கு சிக்கல் என்ன சிக்கல்? அவைகளுக்கு சிக்கல். யாருக்கு? ஆர்எஸ்எஸ் கும்பலுக்கு சிக்கல்.
நாடு வந்து அவங்க வந்து விரும்பிய நாடு என்ன நாடு? இந்து ராஷ்டிரா. இந்து ராஷ்டிரா. அதை தகர்த்துருவாரு அப்படின்னு பயந்தாங்க. இருந்தாலும் அவர் உள்ள போயிட்டாரு. போய் எல்லா வேலையும் முடிச்சு அவங்க சோழியை முடிச்சு விட்டாரு. அது ஒன்று. அடுத்த பாயிண்ட் என்ன கேட்டீங்க? அவர் சட்ட அமைச்சரை தூக்கி முகத்தில் எரிஞ்சார். எங்கள் தலைவர் இப்போ வந்து இந்த 2003 எம்எல்ஏ பதவி தூக்கி எரிஞ்சார்ல, அதே மாதிரி உங்களுக்கு புரிஞ்சுங்க, தூக்கி முகத்தில் எரிஞ்சிட்டாரு. ஏன் எரிஞ்சார் தெரியுமா? அப்போ வந்து நம்ம இந்திய பெண்களுக்கு சொத்தில் சம பங்கு வேண்டும், சொத்து உரிமை வேண்டும். இன்னைக்கெல்லாம் அந்த சிஸ்டம் வந்துருச்சு. அப்பயே எவ்வளவு விவரமா கேட்டுக்காரு பார்த்தீங்களா? சொத்து பங்கு உரிமை வேண்டும், அது பெண்களுக்கான உரிமைக்காக அவர் கேட்டிருக்கிறாரு. ஆனால் அந்த காலகட்டத்தில் ஆர்எஸ்எஸ் கும்பல் என்ன பண்ணியிருக்காங்க? 100 இடத்துல ஆர்ப்பாட்டம் நடத்திருக்கிறாங்க. இப்போ கூட நீ ஆர்எஸ்எஸ் பாருங்க, ரோட்டில் வந்து போவாங்க, கம்பு சுற்றிக்கிட்டு டவுசர் மாட்டிட்டு போவாங்களே தவிர எங்கேயும் ஆர்ப்பாட்டம் பண்ண கண்ணில் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இல்லை இல்லை. ஆனால் அந்த காலத்தில் அவர்கள் அம்பேத்கர் எதிர்த்து ஆர்ப்பாட்டம் செய்தார்கள். வரலாறு பிரதர். அதே மாதிரி அவருடைய உருவப்பொம்மை அங்கேயே எதிர்த்திருக்கிறார்கள். அந்த காலகட்டத்தில் இவ்வளவு சிக்கல் பண்ணியிருக்கிறாங்க. சிக்கல் பண்ணி நேருக்கு நெருக்கடியை கொடுத்தாங்க. அது எங்கள் தலைவர் சொல்லாட நான் சொல்லட்டுமா? 1980 தான் வந்து பிஜேபி உருவாக்கப்பட்டது. ஆனால் அதற்கு முன்னாலேயே அந்த சனாதன புத்திக்காரர்கள் எல்லாம் ஸ்லீப்பர் செல்லாக எங்க கடந்திருக்கிறாங்க? காங்கிரஸ்ல இருந்திருக்கிறாங்க. அவங்க தான் இந்த நெருக்கடியை கொடுத்திருக்கிறாங்க. நேருக்கு நெருக்கடி கொடுத்தனால அவர்கள் அதை வந்து ஏற்றுக்கொள்ளவில்லை. அந்த மசோதா வந்து அப்ரூவ் ஆகவில்லை. ஆக தூக்கி முகத்தில் எரிஞ்சிட்டாரு. ஆனால் எல்லாருக்கும் இந்த ஒன்று தான் தெரியும், பெண்களுக்காக தான் போராடி வந்தா நினைக்கிறாங்க. சில பேருக்கு தெரியாத விஷயத்தையும் சொல்கிறேன். இந்த இன்னைக்கு இருக்கிறாங்க பாருங்க, யாரு இந்த பிசி எம்பிசிலாம் இருக்கிறாங்க பார்த்தீங்களா? அந்த காலத்தில் பிசிங்க அந்த மக்களை வந்து குற்ற பரம்பரையாக அறிவிக்கப்பட்டிருந்தது. அதையும் உடைக்கணும்னாரு. இப்படி ஒரு 7 கோரிக்கை மையமாக வைத்த வெளியேறி வருகிறார். இது 2 தானே அவர் சொன்னார் மோடி. நான் 2 தான் சொன்னார். 3வது சொல்கிறேன் கேட்டுக்கிறேங்க. 3வது அவர் வந்து தோற்றதற்கு காரணம் காங்கிரஸ் அல்ல ஆர்எஸ்எஸ். அதே நேரத்தில் பதவியை தூக்கி எரிஞ்சதுக்கு காரணம் காங்கிரஸ் அல்ல ஆர்எஸ்எஸ். அதே நேரத்தில் 1956 டிசம்பர் 6ஆம் தேதி அவர் செத்து போயிட்டா நீங்கள் நினைக்கிறீங்க? அவரை கொலை செய்ததே ஆர்எஸ்எஸ் தான். அவர் தானே சாகல பிரதர். இவர் இது மாதிரி வந்து பௌத்தத்துக்கு மாறிடுறார் பிரதர். மாறி முடிச்சதுமே பல லட்சம் பேர் அவர் பின்னாடி போயிடுறாங்க. அடுத்து அவர் திட்டம் என்ன திட்டமாக இருந்துச்சு? அடுத்த திட்டம் நேர சென்னையில் ஒரு நிகழ்வு, ஹைதராபாத்தில் ஒரு நிகழ்வு, கல்கத்தாவில் ஒரு நிகழ்வு, பெங்களூரில் ஒரு நிகழ்வு, இது மாதிரி நடத்துவதற்காக திட்டம் போட்டுருக்குறாங்க. 1956 அக்டோபர் மாதம் மாறுறாரு. அதுக்கு அடுத்த ஸ்கீமில் போட்டுருந்துருக்கிறாரு. அதே நேரத்தில் ஒரு காலேஜ் வேறு வச்சுருக்காரு, ஸ்கூல் ஆஃப் நாலேஜ் ஆஃப் ஸ்கூல் ஃபார் பொலிட்டிக்கல். அங்கேருந்து இளைஞர்கள் எல்லாம் படிக்க வச்சு இது மாதிரி இடத்துங்கெல்லாம் பிரச்சாரம் பண்ணுறதுலாம் அறிவுபூர்வமாக திட்டம் போட்டுருந்துருக்கிறாரு. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ஆஹா இப்போயே 10 லட்சத்துக்கு மேலே போயிட்டாங்க, நீ அங்கங்கே அவர் போயிட்டாருன்னா ரொம்ப சிக்கலாக போயிடும், இந்து மதமே அழிஞ்சு போயிடும், அப்போ இவர் நீ வாழ விடக்கூடாதுரா. அன்னைக்கே நம்ம காந்தி சோழியை முடிச்சு விட்டோம். காந்தியை கொண்டு யாருன்னு நினைக்கிறீங்க? ஆர்எஸ்எஸ் பிரதர். கேஸ் இருக்குது. அப்புறம் வாதாடி வெற்றி போட்டாங்க, அது வேறு பிரச்சனை. காந்திக்கு அடுத்தபடியாக அம்பேத்கரையும் பண்ணிட்டாங்க. அதுக்கு ரெக்கார்டு நீ கேட்பீங்க, என்னடா ரெக்கார்டுன்னு. அவர் நைட்டு வந்து புத்தாண்டிஸ் தம்மா புக்கு நீ பாருங்களேன், 300 வந்து இன்கம்ப்ளீட்டாக இருக்கு. அந்த 300 தான் எழுதி கொண்டு வந்துருக்கிறார். எழுதி முடிச்சுட்டே இருக்கும் பொழுது காலையில் அவருடைய உதவியாளர் ரிட்டாவா அவரை வந்து நீ வா காலையில் நம்ம பேசணும், இது கம்ப்ளீட் பண்ணணும்னு இருக்கிறாரு. ஆனால் இன்கம்ப்ளீட்டாகவே இறந்து போயிடுறாரு. ஒரு எழுதிக்கிட்டு இருக்கிற ஆளு திடீர்னு கார்ட் அட்டாக் வந்துருது. அவருக்கு என்ன இந்த கெட்ட பழக்கம் இருக்கா? எதுவுமே இல்லை. சுகர் மட்டும், சுகருக்கு மாத்திரை சாப்பிட்டுட்டு தான் இருந்தார். அந்த காலகட்டத்தில் அவருடைய பையன் இருக்காரு பார்த்தீங்களா, பார்லிமெண்ட்டுக்கு முன்னாடி போய் உண்ணாவிரதம் இருந்தால் நெட்டில் போட்டு பாருங்க. மோசமான பயலுக்கு இந்த ஆர்எஸ்எஸ் பயலுக்கு சாதாரண ஆள் இல்லை. இப்போ கூட ஒன்று சொல்கிறேன், உங்கள் சேனல் சிக்கலுக்கு வந்தாலும் வந்துருக்கா, நான் இது மட்டும் நான் தான் பொறுப்பு. இளம் பெண்ணை வேவு பார்த்தாள் 2 பேர், யாரும் தெரியுமா இந்தியாவில்? தெரியுமா தெரியாதா? நெட்டில் போட்டு பாருங்க, இளம் பெண்களை வேவு பார்த்து அந்த 2 பேர் யார்? அமித்ஷா, மோடி. போட்டு பாருங்க, சங்கத்தமிழ் சொல்ல தம்பி, உள்ள ரெக்கார்டு இருக்கு. ஹூ கில்டு லோயா யாருன்னு போட்டு பாருங்க பிரதர், போட்டு பாருங்க. அன்னைக்கு வந்து இவர் இறந்தார் பார்த்தீங்களா, கொலை செஞ்சாங்க பாருங்க, யாருங்க? காந்திஜியை. அந்த காலகட்டத்தில் ஆர்எஸ் தடை செய்யப்பட்டது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? ஆனால் அந்த காலத்தில் புரட்சி அம்பேத்கர் வந்து இறக்கும் பொழுது அதை வந்து தைரியமாக வெளியில் போய் பேசுறதுக்கு ஆள் இல்லை. ஆனால் அவர் உதவியாளர் பதிவு செய்திருக்கிறார். நல்லா தான் இருந்தார், திடகாரத்தமாக தான் இருந்தார். சுகர் மட்டும்தான் இருந்துச்சு தவிர வேற உயிர் போகிற அளவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. சிறப்பாக இருக்கார். ஒருத்தர் உடம்பு சரியில்லைன்னா ஹாஸ்பிட்டலில் போய் சாகணும், இல்லை ஏதாவது சிக்கலாக இருக்கணும், அவர் உடம்பு சரின்னு சொல்லி எதுவுமே நல்லா நிம்மதியாக தூங்கிட்டு இருக்காரு. அப்படி இறந்து போயிட்டார். அப்போ வயசு என்ன? வெறும் 64 வயது. 64 வயதில் ஒரு மனிதன் இறக்கிறார் என்றால் அது திட்டமிட்டு செய்யப்பட்ட கொலை.
ஆர்எஸ்எஸ் இது மாதிரி வேலையெல்லாம் செய்வாங்க. அந்த வரிசையில் தான் இன்னைக்கு ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற ஒரு சித்தாந்தத்தை கொண்டு வருகிறார்கள். இதை எதிர்த்து கொண்டிருக்கிறார் என்பதற்காகவே அமித்ஷா திட்டமிட்டு அம்பேத்கர் இப்படி பேசினால் இப்படி பிரச்சனை வரும், நம்ம அப்படி டைவர்ட் பண்ணிட்டு இதை நம்ம அப்ரூவ் பண்ணிடுவோம். இப்போ பார்லிமெண்ட் அப்ரூவ் பண்ணிடுச்சுல, ஒரு குழு அமைச்சிருக்கிறாங்களே, அங்கிருந்து ஓகே பண்றது அவங்க வேலை. ஒரு நாடு ஒரு தேர்தல் என்று வந்தால் அடுத்து ஒரே ஆட்சி ஒரே அதிபர் என்று கொண்டு வருவது தான் அவங்களுடைய திட்டம். மானங்கட்டாவிகளை பார்த்து நான் கேட்கிறேன், ஏண்டா ஒரே நாடு ஒரே தேர்தல் கொண்டு வர்றீங்களே, ஒரே நாடு ஒரே ஊர்னு உருவாக்க முடியுமா? ஏன் இரட்டை கோவல சிஸ்டம் இன்னும் ஏன் இருக்குது? ஒரே ஊர் ஒரே சுடுகாடு உருவாக்க முடியுமா? ஏன் 2 சுடுகாடு இருக்கு? அதை சரி பண்றதுக்கு உங்களுக்கு துப்பு இல்லை. ஒரு நாடு ஒரு தேர்தலை கொண்டு வர்றாங்களா? என்னங்க அதெல்லாம் மானக்கேட இல்லையாங்க? அதனால இந்த ஆர்எஸ்எஸ் கும்பல் சித்தாந்தத்தில் திட்டமிட்டு அவர் செயல்பட்டார்கள். இப்பொழுது அவர்களே மாற்றிக்கொண்டார்கள். இவ்வளவு பெரிய 100 ஆண்டு ஆக போகிறது ஆர்எஸ்எஸ். 100 ஆண்டு இப்ப அழிந்து போக போகிறார்கள். யார் அழிக்கிறா? புரட்சியாளர் அம்பேத்கர். சங்கத்தமிழனோ பிரதாப்போ இல்ல சம் எக்ஸோ சம் ஒய்யோ சம் இஜெப்டோ இல்ல, அம்பேத்கருடைய தத்துவம் வரை வந்து காலி பண்ணிக்கிட்டு இருக்கு. ஏன்னா ஆரம்ப காலத்தில் ஆர்எஸ்எஸ் உருவாக்கிய இடம் நாக்பூர். தெரியுமா தெரியாது? 1924 உருவாக்கினார்கள். அவர்கள் உருவாக்குவதற்கு ஓராண்டுகளுக்கு முன்னாலே புரட்சியாளர் அம்பேத்கர் உருவாக்கினார் சமதா சைனிக் தல், எஸ்எஸ்டி, சமதா சைனிக் தல். அந்த கோட்பாடு என்னன்னா ஜனநாயகத்திற்கான கோட்பாடு. அந்த கோட்பாடு எங்க உருவாக்கப்பட்டது? நாக்பூர்ல. என்னைக்கு உருவாக்கப்பட்டது? அந்த முக்கியமாக அந்த அக்டோபர் மாசம் அசோக அந்த இது வரும்ல, அசோக நாள் அசோக ஏதாவது சொல்லுவாங்க, அந்த நாள் அதே நாளில் இவங்க ஆர்எஸ்எஸ் உருவாக்குனாங்க. அப்போ யுத்தமே யாரா இருக்கு? எஸ்எஸ்டிக்கு ஆர்எஸ்எஸ்க்கு தான். ஆனால் எஸ்எஸ்டி நம்ம வளர்த்து கொண்டு வர முடியவில்லை இந்தியா லெவலில். நம்ம லெவலில் பொருளாதார வலிமை இல்லை. ஆனால் இன்னைக்கு ஆர்எஸ்எஸ் இருக்குது. அப்போ நம்ம அவரை செய்யலை. ஆனால் புரட்சி அம்பேத்கர் சித்தாங்க இன்னைக்கு ஆர்எஸ்எஸ் காலி செய்ய போகிறது. நிகழ்ச்சியில் பங்கேற்று பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்காக நன்றி. நன்றி, வணக்கம்.